ஆதாமுக்குள்ள என்ன இருந்துச்சு பாருங்க. அவனை உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊத அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்படின்னு அந்த பூமியில கடவுள் உண்டாக்குனது எல்லாவற்றுக்கும், எல்லா பறவைக்கும் அவன் தான் பேர் வைக்கிறான். அத்தனை மிருகங்கள், சும்மா மிருகம்னு சொல்லல, அந்தந்த மிருகங்களுக்கு அவன் என்னென்ன பேர் சொன்னானோ அப்படியே நடந்துச்சு. அப்படி என்றால் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவன் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும், எல்லா பிராணிகளுக்கும், வீட்டு மிருகங்களுக்கு, காட்டு மிருகங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பெயர் வச்சவன் யார் அப்படின்னா ஆதாம். அவன் இவனுக்குள்ள இவ்வளவு பெரிய ஞான வெளிப்பாடு எப்படி வந்தது அப்படின்னா கடவுளுடைய ஜீவன் அவனுக்குள்ள இருந்தது. அந்த ஜீவனை தான் அவன் இழந்து போனான். அதை தான் அவன் மரித்து போனது. அவனுக்குள்ள சாதாரண மனிதனாய் அவன் மாற்றப்பட்டான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனிதனை போல் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்படி இருந்த நம்மை மறுபடியும் கர்த்தர் மீட்டு இழந்து போன அந்த ஜீவனை அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அருள் இருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ளும் என்ன இருக்கிறது? தேவனுடைய ஜீவன் இருக்கிறது.